அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மாயின் அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, புனிதமான ரமதானிலே கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு ஆசையோடு இங்கே நாம் கூடியிருக்கின்றோம். வல்ல ரப்புல் ஆலமீன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாற்றை முழுமையாக தெரிந்து புரிந்து வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. நேற்றைய தினம் நான் சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 12 வயசு அடைஞ்ச போது அவங்களுடைய சிறிய தகப்பனார் அபூ தாலிப் கொஞ்சம் வறுமையை நோக்கி அவருடைய வாழ்க்கை நகர ஆரம்பிக்குது. நிறைய செல்வ செழிப்போடு இருந்த குடும்பம், வர்றது இயல்பு தானே உலகத்தில். செல்வ செழிப்போடு இருக்கிற குடும்பம் வறுமையாகவும், வறுமையாக இருக்கிற குடும்பம் செல்வமடையும், இது உலகத்தில் இயல்பு. அந்த மாதிரி பெரிய செல்வ செழிப்போடு இருந்த குடும்பம் அபூ தாலிபுடைய குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமாக வறுமையை நோக்கி நகர ஆரம்பிக்குது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, ஆல்ரெடி அபூ தாலிப் பாவம், அவர் 4-5 குழந்தைங்க, அவருக்கு அவர் மனைவி குழந்தைங்களை வச்சு சிரமப்பட்டுருக்காரு, இல்லை நம்மளும் அவருக்கு ஒரு பாரமாக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் சொந்தமாக தொழில் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொன்னால் அவங்களுக்கு ஆடு மேய்க்க தெரியும், ஆடு மேய்க்கிறாங்க. அப்படி ஆடு மேய்க்கிற போது அபூ தாலிப் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆடு மேய்க்கிறதோடு ரசூலுல்லாஹ் விட்டுறல, தன்னுடைய தம்பி பிள்ளைய ரொம்ப பாசத்தோட அன்போடு தான் வளர்க்குறாங்க. எதெல்லாம் ஒரு கட்டத்தில் வெளிநாட்டுக்கு பிரயாணத்துக்கு போகும்போது, வியாபாரத்துக்கு போகும்போது அவங்களையும் கூட்டிகிட்டு போகிறாங்க, தன்னுடைய தம்பி மகனையும் கூப்பிட்டு போகிறாங்க. அப்படி கூப்பிட்டு போகும்போது தான் சிரியாவுக்கு போகும்போது போகிற வழியில் ஒரு ஆச்சரியமான ஒரு அதிசயமான சம்பவம் நடக்குது. அது என்ன அப்படின்னா, அந்த சிரியா போகிற வழியில் ஒரு போஸ்தரா என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவ மத குருமார்களுடைய மடம், கிறிஸ்தவருடைய மடம், அங்கே பஹீரா என்று சொல்லக்கூடிய ஒரு பாதிரியார் இருக்கார். பஹீரா என்று சொல்லக்கூடிய ஒரு பாதிரியார். அந்த பாதிரியார் அவருடைய மடத்திலிருந்து இந்த வியாபார கூட்டம் வர்றதை பார்க்குறாரு. ஏன்னா பெரும்பாலும் வியாபார கூட்டங்கள்லாம் ஒரே இடத்துல தான் தங்குவாங்க. அந்த மாதிரி அந்த மத குரு அந்த மடத்துக்கு பக்கத்தில் ஒரு மரம், அந்த மரத்தடியில் அவங்க எல்லாம் தங்குறாங்க, வியாபார கூட்டம் தங்குறாங்க. எப்போ மழமே அங்கே தான் தங்குவாங்க. அந்த மாதிரி இந்த வியாபார கூட்டமும் என்ன பண்ணுறாங்க, அங்கே அந்த மரத்தடியில் தங்குறாங்க. இந்த பஹீரா அடிக்கடி என்ன பண்ணுவார், அவருடைய மடத்தினுடைய ஜன்னல் வழியாக அந்த வியாபார கூட்டம் வர்றது, தங்குறது, அரபு நாட்டு மக்கள் வர்றாங்க தங்குறாங்க, இதெல்லாம் பார்ப்பார். இந்த தடவை அந்த மாதிரி பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசத்தை உணர்றாரு. என்னன்னு சொன்னால், அந்த வியாபார கூட்டம் வரும் பொழுது கடுமையான வெயில், பாலைவனம், அந்த வியாபார கூட்டம் வர்ற வழியில் மட்டும் அந்த வியாபார கூட்டத்துக்கு ஒரு மேகம் அப்படி கொடை பிடிச்சிக்கிட்டே வருது. ஒரு மேகம் அந்த வியாபார கூட்டத்துக்கு கொடை பிடிச்சிக்கிட்டே வருது. அந்த கூட்டம் மர நிழலில் தங்கின உடனே அந்த மேகம் மரத்துக்கு மேலேயும் அப்படியே கொடை பிடிச்சிட்டே நிற்குது. இது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இந்த பஹீரா என்று சொல்லக்கூடிய இந்த பாதிரியாருக்கு ஆச்சரியமாக இருக்குது. எப்போ வியாபார கூட்டம் வரும் போகும், ஆனால் இந்த முறை இந்த வியாபார கூட்டம் வருது, ஆனால் அதுக்கு ஒரு மேகம் கொடை பிடிச்சிட்டே வருது அப்படின்னு ஆச்சரியத்தோடு பார்த்துட்ருக்காரு. கொஞ்ச நேரத்தில் அந்த வியாபார கூட்டத்திலேருந்து ஒரு சிறுவர் ஏதோ ஒரு எழுச்சி ஒரு வேலையாக போகிறாரு. அந்த மேகக்கூட்டம் அவர் கூடவே போகுது, அந்த சிறுவர் கூடவே போகுது. திரும்ப அந்த சிறுவர் வந்ததுக்கப்புறம் மரத்தடிக்கு வந்த பிறகு அந்த மேகக்கூட்டம் மறுபடியும் அந்த மரத்துக்கு மேலே வந்துடுது. இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு அவர் ஏன்னா பழைய வேதங்கள்லாம் அவர் நிறைய படிச்சிருக்கிறாரு, அதில் சில அடையாளங்கள்லாம் அவர் தெரிஞ்ச உடனே அவங்க வேதங்களில் சொல்லப்படும் நபியும் ஆஹிரு ஜமான் வருவார், அதாவது கடைசி காலத்து நபி வருவார் அப்படின்னு அவங்க வேதங்களில் சொல்லப்பட்டிருந்துச்சு. அதனுடைய அடையாளங்களும் இருந்துச்சு. அந்த அடையாளங்கள் ஏதோ இங்கே நடக்கிற மாதிரி தெரிஞ்ச உடனே இவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய பணியாளை கூப்பிட்டு அந்த வியாபார கூட்டத்தை போய், பாதிரி இன்றைக்கி இரவு உங்களுக்கு விருந்து தர்றாரு, எல்லோரும் சாப்பாட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடு அப்படின்னு கூப்பிட்றாரு. எல்லோரும் வரணும்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பணியாள் போய் அந்த வியாபார கூட்டத்தில் போய் இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு வாங்க, எங்கள் பாதிரி நீங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் விருந்து கொடுக்குறாரு அப்படின்னோடனே எல்லாம் கிளம்புறாங்க. கிளம்பும்போது என்ன பண்ணுறாங்க, ரசூலுல்லாஹ் தான் இல்லை சின்ன பையன் 12 வயசு. அப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் கிளம்பும்போது, தம்பி நீ இருந்து கொஞ்சம் பொருள்லாம் பார்த்துக்கப்பா, எல்லோரும் போய்ட்டு அந்த பொருளுக்கு பாதுகாப்பு இல்லை, நம்ம கொண்டு பொருளுக்கு நீ இருந்து பொருளெலாம் பார்த்துக்க, நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு உனக்கு என்ன சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்ட்டு போயிடுறாங்க. ரசூலுல்லாஹ் மட்டும் இந்த பொருளை பார்த்துட்ருக்காங்க.
அந்த வியாபார கூட்டம் இவருடைய சர்ச்சுக்குள்ளே வர்றாங்க, விருந்து சாப்பிட வர்றாங்க. இவர் ஒவ்வொருத்தர் முகத்தையாக உத்து பார்க்குறாரு, ஒவ்வொருத்தர் முகத்தையாக உத்து பார்க்குறாரு. அதில் பெரிய டிஃப்ரெண்ட் ஒன்றுமே தெரியல. அப்போது கேட்குறாரு, எல்லோரும் வந்துட்டாங்களா? எல்லோரும் வந்துட்டாங்க, எல்லோரும் வந்துட்டாங்க. பார்க்குறாரு, இவர் என்ன எதிர்பார்த்தாரோ அது யார்ட்டுமே இல்லை. உடனே திரும்ப கேட்குறேன், எல்லோரும் வந்துட்டாங்களா? அப்போ சொல்கிறேன், எல்லோரும் வந்துட்டாங்க, ஒரே பையன் மட்டும் வரல, அவன் அங்கே பொருள்களை பாதுகாத்துட்ருக்கிறான் அப்படின்ற உடனே, அந்த பையன் சர்வை யார் வந்திருக்கா? அபு தாலிப் சொல்கிறாரு, நான் தான் கூப்பிட்டு வந்திருக்கிறேன், நீங்கள் அந்த பையனை கூப்பிட்டு வாங்க அப்படின்ற உடனே, அப்போ வேற ஒரு ஆளை வியாபார பொருளுக்கு பாதுகாப்பாக வச்சுட்டு ரசூல்லாவை கூப்பிட்டு வர்றாங்க. கூப்பிட்டு வந்தோடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை, 12 வயசு பையன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்த உடனே இவருக்கு அடையாளங்கள்லாம் புரிஞ்சிருது. புரிஞ்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் உட்கார வச்சு ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறாரு. அவர் ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்களை பேசுகிறாரு. ரசூல்லாம் பதில் சொல்கிறாங்க, இவர் கேட்குறாரு, அவங்க பதில் சொல்கிறாங்க, அவங்க கேட்குறாங்க, இவர் பதில் சொல்கிறாரு. இது மற்றவங்கள பெரிய ஆச்சரியமாக இருக்குது, என்னடா இவ்வளோ பெரிய பாதிரியார். ஏன்னா அரபு மக்கள் வந்து வேதக்காரர்களை வந்து ரொம்ப மதிப்பு வச்சுருப்பாங்க. குறைஷிகள் வந்து அரபு மக்கள் வந்து, ஏன்னா இவங்க சிலை வணங்கிகளில் வேதக்காரர்கள்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை உண்டு. அவன் வேதக்காரர்கள்லேயே இவர் ஒரு பெரிய பாதிரி. இவர் வந்து இந்த சின்ன பையன்கிட்ட இப்படி அளவலாகவே ரொம்ப ரொம்ப டீப்பாக பேசுகிறாரு. இந்த சின்ன பையனும் பேசிகிட்டு இருக்காரு, பெரிய ஆச்சரியம். அப்போ இந்த பையன் கூட வந்து நீங்கள் தானே சொல்லி அபு தாலிப் கேட்குறாரு. அபு தாலிப், ஆமாம், அந்த பையன் யார்? எனக்கு மகங்கிறாரு. அபு தாலிப் சொல்கிறாரு, எனக்கு மகன்றாரு. அப்போ அந்த பாதிரி சொல்கிறார், இல்லையே, நீங்கள் தகப்பனாக இருக்க வாய்ப்பு இல்லையே அப்படிங்கிற. அபு தாலிப் பெரிய ஷாக் ஆகிடுது, என்னடா இது, நம்ம தம்பி மகன் சொன்னால் மகன் இல்லைங்கிறார். ஆமாம், என் தம்பி மகன், தம்பி இறந்துட்டாரு, அதில் நான் என் மகனை அவரை வச்சு வளர்த்துட்ருக்குறேன். அதானே பார்த்தேன், உங்கள் சொந்த மகன் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்ச மாதிரி பேசுகிறாரு இவர். சொல்லிட்டு அப்புறம் கடைசியாக ரசூலுல்லாஹ் கேட்குறாரு, தம்பி உன்னுடைய அந்த மேலே போட்டிருக்க துணியை விளக்கு, உன்னோட முதுகை நான் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க. அந்த முதுகில் அவருக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 புஜத்துக்கு நடுவில் ஒரு புறா முட்டை வடிவில் ஹத்துமு நுபுவத்தினுடைய அந்த முத்திரை இருக்குது. அதை பார்த்தோன்னே பெரிய ஆச்சரியப்பட்டு போயிடுறாரு. உடனே அபு தாலிபை கூப்பிட்டு, நான் நாங்கள் கிறிஸ்தவர்கள் எதிர்பார்த்துட்ருக்க கடைசி நபி இவர் தான், நபி ஆகிர் ஜமான் இவர் தான் நபியாக்க போகிறாரு. அது எப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி பட்டம் கிடைக்கிறது 40 வயசில், இது நடக்குது 12 வயசில். கிட்டத்தட்ட 28 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பஹீரா சொல்லிடுறாரு, உங்கள் பிள்ளையை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க, ஏன்னா இவர் நபிங்கிறது வெளியே தெரிஞ்சால் யூதர்களால் இவரோட உயிருக்கு பெரிய ஆபத்து ஏற்படும், அதனால் இவர் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்குங்க, யார்கிட்ட சொல்லிக்காதீங்க இதை அப்படின்னு சொல்லி அபு தாலிபை தனியாக கூப்பிட்டு சொல்லி அனுப்பிடுறாரு. அபு தாலிபுக்கு பெரிய ஆச்சரியம். அவருக்கு உண்மை புரிஞ்சு போச்சு. ஏன்னா கருவில் இருக்கும் பொழுதே தன்னுடைய அன்னிக்கு ஏற்பட்ட, தன்னுடைய தம்பி மனைவிக்கு ஏற்பட்ட அனுபவம், அப்புறம் தன்னுடைய அத்தா அப்துல் முத்தலிப் வந்து இவர் கொடுத்த முக்கியத்துவம், இதெல்லாம் பார்க்கும்போது இவர் புரிஞ்சு போச்சு. அப்போ இவங்க ஏதோ ஒரு விசேஷமான குழந்தை, இது விசேஷமான பிள்ளை, இந்த பிள்ளைய வச்சு உலகத்தில் அல்லாஹ் ஏதோ செய்ய போகிறான் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அபு தாலிபுக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே இன்னும் பாசம் அதிகமாகிடுச்சு. ரொம்ப கேர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே போனாலும் கூடவே கூப்பிட்டு போவாங்க, தனியாக அனுப்ப மாட்டாங்க. இப்படி போய்கிட்டு இருக்குது. ஒரு கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 20-22 வயசு அடையும் பொழுது ரசூலுல்லாஹி சரி இயல்பாக திருமண ஆசை வருது. தானும் ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஆசை வரும்போது அவங்க யாரை விரும்புகிறாங்கன்னு சொன்னால் அபு தாலிபுடைய மகள், தன்னுடைய சச்சா பெரியத்தா ஃபாஹிதா அவங்க பேர், ஃபாஹிதாங்கிறது அவங்க பேர். பின்னாடி அவங்க பேர் வந்து உம்மு ஹானின்னு மாறிச்சு, உம்மு ஹானி. இந்த ஃபாஹிதாவை என்ன பண்ணுறாங்க, இவங்களோட வயசு இருக்கிறனாலையும் அந்த வீட்டிலே வளர்ந்ததுனாலையும் தன்னுடைய பெரியத்தா அதனால் வந்து அவங்களே கல்யாணம் பண்ணிடலாம், பெரியத்தா மகளே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு விரும்புகிறாங்க. இந்த ஃபாஹிதா யாருன்னா இன்னும் தெளிவாக சொல்கிறதுனா அலி ரலியல்லாஹு அக்கா, அலி ரலியல்லாஹு அவங்க அது ஒரு பிறக்கலை, பின்னாடி தான் அலி பிறந்தாங்க, அவங்களுடைய அக்கா ஃபாஹிதா. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புகிறாங்க ஃபாஹிதா திருமணம் செய்ய முடியுமே. அபு தாலிப்ட்டு முறையிடுறாங்க, எனக்கு வந்து நான் ஃபாஹிதாவே கல்யாணம் பண்ணிக்கிறேனே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அபு தாலிப் என்னதான் இருந்தாலும் ஒரு காஃபிர் தானே, அந்த அல்லாஹ் ரசூலுல்லாஹ் என்னதான் சிறந்த பிள்ளை, நல்ல பிள்ளை, ஒழுக்கமான பிள்ளை, நல்ல பெரிய பேர் புகழ், ஒழுக்கம், அஹ்லாக்கு, நற்குணம் இதெல்லாம் இருந்தாலும் கூட அவர் என்ன யோசிக்கிறேன், என்ன ஒரு அனாதை பிள்ளை தானே, இவர்கிட்ட பணம் இல்லை, காசு இல்லை, ஒன்றும் இல்லை, அதனால் தான் பிள்ளைய வந்து ஏதாவது கொஞ்சம் நல்ல பணக்கார வியாபாரி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு விரும்புகிறாரு அபு தாலிபு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவர் ரொம்ப லைட்டாக பதில் சொல்லிடுறாரு, அதாவது எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ரசூலுல்லாஹ் ரொம்ப மனசு வேதனை ஆகிடுது. என்னடா இது, நம்ம சாச்சா நம்ம பிள்ளை மாதிரி பார்த்துக்கிறாங்க, ஆனால் பொண்ணு கேட்டால் பொண்ணு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஃபாஹிதா திருமணம் முடிக்க ஆசைப்பட்டு திருமணம் நடக்காமே போயிடுது. இந்த நிலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி வெளியூருக்கு போயிட்டு வர்றாங்க, வெளிநாட்டுக்கு போகிறாங்க, பொருள் எடுத்துகிட்டு போகிறாங்க, வியாபாரம் பார்க்குறாங்க, ஆடு மேய்க்கிறாங்க.
இப்படி அவங்களுடைய 25 வயசு கடக்கும் பொழுது இவங்களை பற்றி ஊர் பூரா செய்தி பரவுது என்னக்கா, ரொம்ப சாதிக்குல் அமீன், உண்மையாளர், நேர்மையாளர். நபிசலாத்தை பற்றி மக்கா பூரா செய்தி பரவிடுது, ரொம்ப பெர்ஃபெக்டான ஆள், ரொம்ப பெர்ஃபெக்டான ஆள், ரொம்ப நாணயமான ஆள் அப்படிங்கிற மாதிரி செய்தி மக்கால பரவுது. மக்கால அப்போது ஒரு ஹுவைலிதுன்னு ஒருத்தர், அவருடைய மகள் இருக்கிறாங்க ஹதீஜான்னு சொல்லி. ஹுவைலிதுடைய மகள் ஹதீஜா. இந்த அம்மா யார் அப்படின்னு சொன்னால் 40 வயசு பெண்மணி. ஆல்ரெடி 2 திருமணம் முடித்து, ஒரு திருமணம் தலாக் ஆகிடுச்சு, ஒரு திருமணம் கணவர் மூத்தா போயிட்டார். ஆனால் அந்த அம்மா பெரிய செல்வ சீமாட்டி, மக்காவில் பெரிய செல்வ சீமாட்டி, பெரிய நிறைய வேலையாட்களை வச்சுருக்குறாங்க. அவங்கள பொருட்களை கொடுத்து அனுப்புவாங்க, அவங்க வெளியூரில் போய் விற்றுட்டு வேறு பொருள் வாங்கிட்டு வருவாங்க, அது உள்ளூரில் விற்பாங்க. இந்த மாதிரி பெரிய வியாபாரி யார், ஹதீஜா அம்மையார். அந்த அம்மையார் வந்து நபிசலாத்தை பற்றி கேள்விப்படுறாங்க, இவர் ரொம்ப நேர்மையாக இருக்கார், நாணயமாக இருக்காருன்னு கேள்விப்பட்ட உடனே அவர்கிட்ட சில பொருட்களை கொடுத்து அனுப்பி இது வியாபாரம் பண்ணிட்டு வர அனுப்புகிறாங்க. நம்ம பாஷை சொல்கிறாங்க தான், இன்றைக்கி பஜாரில் வந்து குருவின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு வியாபாரி ஒருத்தர் இருப்பார், அவர் குருவியை ஒரு ஆளை கூப்பிட்டு போவார், கூப்பிட்டு போய் அவர் பொருளை கொண்டு வந்து விற்பார். அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஹதீஜா அம்மா வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குருவியாக பயன்படுத்துகிறாங்க. குருவியாக நீங்கள் போய் பொருளை விற்றுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. குருவிங்கிறது நான் மட்டமாக சொல்கிறதுன்னு சொல்லலை, விளங்குறதுக்கான்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்படி போய்ட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்மை, நாணயம், திறமை இதெல்லாம் பார்க்குறாங்க. யாராலும் செய்ய முடியாத வியாபாரத்தை ரசூலுல்லாஹ் ரொம்ப அழகாக செஞ்சுட்டு வந்துடுறாங்க. ரொம்ப நேர்மையாகவும் இருக்காங்க, திறமையாகவும் இருக்கிறாங்க, ரொம்ப நாணயமாகவும் இருக்கிறாங்க. இது இந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த அம்மாவுக்கு 40 வயசு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 வயசு. ஒருவர் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய அடிமை மைசரா என்பவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்து அனுப்புகிறாங்க. அந்த அம்மா, நீ கூட போய் வியாபாரத்தை பார்த்துட்டு வா, அவர் எப்படி மற்றவங்களாம் செய்ய முடியாத வியாபாரத்தில் அவர் எப்படி செஞ்சுட்டு வர்றாரு அப்படிங்கிறத பார்த்துருவாங்க, அனுப்பி விட்றாங்க. யதார்த்தமாக அந்த வியாபார பயணம் வந்து சிரியாவை நோக்கி போகுது. சிரியாவுக்கு தான் அந்த வியாபார பயணம் போகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட மைசரா யார், ஹதீஜா ரலியல்லாஹு தஆலாவுடைய, ஹதீஜா அம்மையாருடைய, அந்த மாதிரி இஸ்லாத்தெலாம் வரலனும், ஹதீஜா அம்மையாருடைய அடிமை மைசரா என்பவர். இவர் வியாபாரத்தில் பிரயாணத்தை பார்க்குறாரு, ரசூலுல்லாஹ் ரொம்ப ஒவ்வொரு அசைவும் பார்க்குறாரு. ஏன்னா ஒரு மனிதனுடைய இயல்பான குணத்தை தெரிஞ்சுக்கிங்கன்னா அவனோட பிரயாணம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஹதரத் உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ஒரு மனிதனுடைய இயற்கையான குணம் அவனுக்கு தெரியும்னு சொன்னால், ஒன்று அவனோட பிரயாணம் பண்ணியிருக்கணும், அல்லது அவன் கூட கொடுக்கல் வாங்க செஞ்சுருக்கணும், அல்லது அவனுக்கு அண்டை வீடாக இருக்கணும். உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ஒன்று ஒருத்தனுடைய அண்டை வீடாக இருக்கணும், நெக்ஸ்ட் அதாவது நெய்பராக இருக்கணும், நெய்பருக்கு அவனுடைய குணாதிசயம் தெரிஞ்சிடும், அல்லது அவனோட கொடுக்கல் வாங்க செஞ்சுருக்கணும், வியாபார கொடுக்கல் வாங்க செஞ்சுருக்கணும், அல்லது அவனோட பிரயாணம் பண்ணியிருக்கணும். இந்த 3 வந்து ஒரு மனிதனுடைய இயல்பான குணாதிசயத்தை வெளிப்படுத்தக்கூடிய சம்பவங்கள், காரணிகள். அப்போ மைசரா பார்க்குறாரு, அவருக்கு நிறைய ஒரு வித்தியாசமான அனுபவங்கள் கிடைக்குது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணம் பண்ணுறதில்ல. அதே மாதிரி அந்த சிரியாவுக்கு பிரயாணம் பண்ணதுனால ஏற்கனவே அவங்க தங்கினாங்கல்ல, மரம் வளமையாக மரத்தை தங்குவாங்கல்ல, அதே மரத்தில் தங்கினாங்க. எங்கே இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து 40 வயசு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இப்போ வந்து 25 வயசு. எத்தனை வயசில் போனாங்க, 13 வருஷத்துக்கு முன்னாடி போனாங்க. 13 வருஷத்துக்கு முன்னாடி 12 வயசாக இருக்கும்போது போனது, மறுபடியும் அதே இடத்துக்கு போகும்போது அதே மரத்தடியில் தங்குறாங்க. ஆனால் அந்த பாதிரியார், அந்த சர்ச்சில், இந்த போஸ்தரா என்று சொல்கிற சர்ச்சு, அதில் இந்த பஹீரா என்ற பாதிரியார் இறந்துட்டார். இப்போ நெஸ்டோர் என்று சொல்லக்கூடிய ஒரு பாதிரியார் இருக்கார். பஹீரா இறந்துட்டார், இப்போ நெஸ்டோர் என்று சொல்லக்கூடிய பாதிரியார். அந்த பாதிரியார் அதே மாதிரி மைசராவை கூப்பிட்டு, யார் இவர் அப்படின்னோடனே, இவர் எங்கள் ஊரில் ஒரு வியாபாரிங்க, இல்லை இவர் சாதாரண வியாபாரி இல்லை, இவர் வந்து ஒரு முக்கியமான ஆள், இவர் வந்து பின்னாடி நபி ஆகிர் ஜமான்னு சொல்லக்கூடிய கடைசி காலத்து நபி இவர் தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அந்த நெஸ்டோர்னு சொல்கிறாரு. இதெல்லாம் மைசராக பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அவங்க வியாபாரம் பண்ணுற மெத்தடை பார்க்குறாரு, கொடுக்கல் வாங்கல் பண்ணுற மெத்தடை பார்க்குறாரு. இது வரைக்கும் பல அருவிகளோடு போயிருக்காரு, பல வியாபாரம் கொடுத்தவர் போயிருக்காரு. அங்கெல்லாம் நடக்காத பெரிய அதிசயங்கள், ஆச்சரியங்கள்லாம் இங்கே நடக்குது. இதை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாகி வந்து ஹதீஜா மாட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி ஃபுல்லாக சொல்கிறாரு. நீ அனுப்பி வச்சால் சாதாரண ஆள் இல்லைம்மா, அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் அது இது அப்படின்னு அவரை பற்றி ரொம்ப சொன்ன உடனே ஹதீஜாமாவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே அந்த முஹப்பத்து இன்னும் அதிகமாகிடுது. ஆனால் அந்த அம்மாவுக்கு 40 வயசு, ரசூலுல்லாஹ்க்கு 25 வயசு. என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய தோழி நுஃபைஸா என்ற பெண்ணை ரசூலுல்லாஹ்ட்ட அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்சு, நீ போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பொண்ணு கேளு, அதாவது என்ன கல்யாணம் பண்ண விருப்பமான கேளு அப்படின்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி சின்னத்தா அபு தாலிப், பெரியத்தா அபு தாலிப் மகளை ஃபாஹிதாவை
நபிசல்லா கல்யாணம் முடிக்க ஆசைப்பட்டு அது நடக்காமல் போனதுனால ஒரு விதமான விரக்தியில் இருந்தாங்க. இப்போ ஒரு பெரிய பணக்கார பெண்ணை வந்து வெளியே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டே கேட்டவுடனே அப்போ அந்த ரசூலா யோசிக்கிறாங்க, பெரிய பணக்கார பொண்ணு, இவங்கெல்லாம் கல்யாணம் முடித்தா ஒரு நாள் இருப்பாங்க, அப்புறம் பிடிக்கலன்னு போயிட்டே இருப்பாங்க, அது நல்லா இருக்காது, நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கலாம் அப்படின்னு ரசூலாவுக்கு விருப்பம் இல்லை இந்த அம்மா கல்யாணம் முடிக்கிறதுல. ஆனால் அந்த நுஃபைஸா தான் என்ன பண்ணுறாங்க, திரும்ப திரும்ப வந்து ரசூல்லா ஸல்லல்லாஹு கன்வின்ஸ் பண்ணுறாங்க, நீ அப்படி நினைக்காத, அந்த மாதிரி ஹதீஜா கிட்ட இந்த பணத்திமரெலாம் கிடையாது, தான் ஒரு பெரிய பணக்காரி செல்வ சீமாட்டி அப்படிங்கிற எண்ணம்லாம் கிடையாது அப்படி இப்படின்னு ரசூலா என்ன பண்ணுறாங்க, நிறைய கன்வின்ஸ் பண்ணுறாங்க. கன்வின்ஸ் பண்ணவொன்னே ஒரு கட்டத்தில் ரசூலா சரி ஓகே அப்படின்னு 2 மனசாக தான் ரசூலா என்ன பண்ணிட்டாங்க, சரி ஓகே அப்படின்னு தன்னுடைய அபூ தாலிப் பெரிய தனி மசோதா கேட்குறாங்க. பெரியத்தாவும் ஒத்துக்கிறாங்க, நல்ல நல்ல சம்மந்தம் தாம்மா, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு ஹதீஜா, நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தவங்க யாருன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமி சஃபியா ரலியல்லாஹு தஆலா, நேற்று சொன்னேன், அதாவது ரசூலுல்லாஹோட ஒத்த வயசு உள்ளவங்க, அப்துல் முத்தலிபுக்கு பிறந்த பெண் மக்களில் ஒருத்தவங்க சஃபியா. சஃபியாவும் அப்பாஸும் தான் ரசூலுல்லாஹுடைய வயசுக்கு ஒத்தவங்க. அப்பாஸ் வந்து ரசூலுல்லாஹோட 3 வயசு கூட, ஹம்சாவும் சஃபியாவும் கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹோடைய வயசுக்கு ஒத்தவங்க. சஃபியா வந்து சின்னவங்க, ஹம்சா வயசுக்கு ஒத்தவங்க, சஃபியா சின்னவங்க. அது அப்பாஸ் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 வயசு கூட, ஹம்சா வந்து ரசூலுல்லாஹ் ஒத்த வயசு உள்ளவங்க, சஃபியா வந்து ரசூலுல்லாஹோட வயசு சின்னவங்க. வயசு சின்னவங்க, ஆனால் உறவு என்ன, ரசூலுல்லாஹ்வுக்கு மாமி, அத்தா கூட பிறந்தவங்க, குப்பின்னு சொல்லுவாங்க இல்லையா, குப்பி. அந்த அம்மா யாரை கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஹதீஜாவுடைய அண்ணனை தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அந்த அம்மா சஃபியா வந்து ஹதீஜாவுடைய அண்ணன் அவ்வாம் என்பவரை கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் அவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய அண்ணியை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. தன்னுடைய அண்ணி தானே ஹதீஜா, புருஷனுடைய சகோதரி, அவங்கள பற்றி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு யார், அண்ணன் மகன். அந்த அம்மா வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு மாமி, குப்பி, அத்தாவுடைய கூட பிறந்த சகோதரி. இப்போ அந்த அம்மா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, தம்பி நீ நினைக்கிற மாதிரி இல்லைம்மா, ஹதீஜா வந்து பணக்கார திமிரெலாம் கிடையாது, ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு எடுத்து சொன்னோடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அப்போ நீயே வந்து பெண் வீட்டுக்காரியாக இருந்து எனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் முடிச்சு சொன்னோன்னே சஃபியா ரலியல்லாஹு தஆலா பெண் வீட்டுக்காரியாக இருந்து கல்யாணம் சிறப்பாக முடியுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலாவுக்கு கல்யாணம் முடியுது. கல்யாணம் முடிஞ்ச பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, ஹதீஜா ரலியல்லாஹு வீட்டுக்கே வந்துடுறாங்க. அவங்க வீட்டிலே வந்து தங்கிடுறாங்க. வீட்டு மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் சில வீடுகள் இருக்குது, கல்யாணம் முடிஞ்சோடனே பொண்ணு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போகாது, மாப்பிள்ளை வந்து பொண்ணு வீட்டுக்கு வந்துடுவார். இது ஒரு வகையில் பார்த்து ரசூலோட சுன்னத்து. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை மாதிரி தான் என்ன பண்ணிட்டாங்க, மாப்பிள்ளை வந்து பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டாங்க, ஹதீஜா ரலியல்லாஹு வீட்டுக்கு வந்துட்டாங்க. நம்மளுக்கு இதில் மட்டும் சுன்னத்து எடுத்துப்பாங்க, ரசூலோட சுன்னத்து, நானும் வீட்டு மாப்பிள்ளையே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வீட்டு மாப்பிள்ளையே வருவாங்க. எங்கெங்கே இருக்குமோ அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க, இதனால நமக்கு சாதாரணமான சுன்னத்தாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா ரலியல்லாஹு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு வீட்டுக்கு வந்த பிறகு பார்த்தா குடும்பம் பெரிய குடும்பமாக மாறுது. அந்த குடும்பம், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் பெரிய குடும்பமாக மாறுது. அந்த வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஒரு கட்டத்தில் பரக்கா ஞாபகம் இருக்கா, நேற்று சொன்னேன், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயார் மதீனாவுக்கு போகும்போது கூட அடிமையாக கூட்டு போனாங்களா, அழைச்சிட்டு போனாங்களா, அடிமை பெண்ணு. அந்த அம்மா அவங்க தாயா வழியில் மௌத்தான உடனே அவங்களே நடக்கம் பண்ணிட்டு ரசூலுல்லாஹ் அவங்க தான் மக்கா கூப்பிட்டு வந்தாங்க, பரக்கா. அந்த பரக்கா அவங்கள ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, உரிமை விட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் அவங்கள உரிமை விட்டுறாங்க. அந்த அம்மா பேர் வந்து உம்மு ஐமன். அந்த அம்மா பேர் பிற்காலத்தில் உம்மு ஐமன் மாறுது. இந்த பரக்காவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரிமை விட்டு அவங்களுக்கு மதீனாவாசி ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. கல்யாணம் பண்ணி வச்சு போய் கொஞ்ச நாள்லேயே அந்த மதீனாவாசி மூத்தாயிடுறாரு. இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, திரும்ப வந்துடுறாங்க. அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் தான் வீட்டிலே வச்சுக்கிறாங்க. உரிமை விட்டாங்க, ஆனால் ஆதரவு இல்லையே அப்படின்னு தான் வீட்டிலே வச்சுக்கிறாங்க. இந்த அம்மா பேர் வந்து உம்மு ஐமன். இந்த தன்னுடைய அடிமை உரிமை விட்ட உடனே ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா என்ன பண்ணுறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வேலைக்காரி அடிமை பண்ணிருந்தாங்க, அந்த நீங்கள் உரிமை விட்டீங்க, அதனால் அதுக்கு பாருமா நான் உங்களுக்கு அடிமை சிறுவனை தருகின்றேன், ஒரு அடிமை சிறுவனை தர்றேன், அவன் உங்களுக்கு நல்ல பணிவிட செய்வான், ஹிதமத் செய்வான் அப்படின்னு சொல்லி ஹதீஜா என்ன பண்ணுறாங்க, திருமணம் முடித்தவொடனே கணவனுக்கு அன்பளிப்பாக பரிசாக ஒரு சிறுவனை கொடுக்குறாங்க. அந்த சிறுவர் யார் அப்படின்னு சொன்னால் ஸெய்த் இப்னு ஹாரிஸா. இவர் வரலாற்றில் ரசூலுல்லாஹ் வரலாற்றில் இவருக்கு முக்கியமான பங்குண்டு. இவர் யார் ஸெய்த் இப்னு ஹாரிஸா அப்படின்னு சொன்னால், இவங்க அத்தா வந்து ஹாரிஸா யமனுக்கு பக்கத்தில், யமன் தேசத்துக்கு பக்கத்தில் சின்ன கிராமத்தை சார்ந்தவர். ஒரு நாள் நள்ளிரவில் திடீர்னு ஒரு கொள்ளைக்கூட்டம் வந்து
வீடுகளை பூந்து கொள்ளடிச்சிட்டு போகும்போது இந்த குழந்தையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. இந்த கை குழந்தையாக இருந்த ஜெயிதை தூக்கிட்டு போய் இவரை அடிமைன்னு சொல்லி வித்துடுறாங்க. அப்படி அடிமையாக இருந்து சந்தையில் விற்கப்பட்டவர் கை மாறி 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 கடைசியில் எங்கே வந்து சேர்றார் அப்படின்னு சொன்னால், ஹதிஜா ரலியல்லாஹு தஆலாவுடைய அண்ணன் ஹிசாம், ஹதிஜா அண்ணன் பேர் ஹிசாம், அவருடைய மகன் ஹக்கீம், அவருடைய மகன் ஹக்கீம். அப்போ யார்? ஹதிஜா யார்? அண்ணன் மகன். இவருக்கு வந்து ஹதிஜா ரலியல்லாஹு தஆலா வந்து மாமி. இவருக்கு இந்த ஹக்கீமுக்கு வந்து ஹதிஜா மாமி. ஹக்கீம் வந்து ஹதிஜா அண்ணன் மகன் தான் ஹக்கீம், ஹிசாமுடைய மகன், ஹக்கீம் இப்னு ஹிசாம்னு சொல்லுவாங்க. இந்த ஹக்கீம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், இவர் கைக்கு வந்துடுறதா அந்த செய்து அப்படியே குழந்தையாக விற்கப்பட்ட அடிமையாக விற்கப்பட்டவர் அப்படியே வளர்ந்த ஒரு சிறுவர் பருவத்தை அடைந்த பொழுது கைமாறி இந்த ஹக்கீம் இப்னு ஹிசாம், அதாவது ஹதிஜா ரலியல்லாஹு தஆலா அண்ணன் மகன், அவருக்கு அடிமையாக வர்றாரு. அவர் தான் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மாமிக்கு திருமண அன்பளிப்பாக இந்த அடிமையை கொடுக்குறாரு. ஏன்னா அந்த காலத்து வளர்ப்பு தானே, அன்பளிப்பாக வந்து நம்ம அடிமைகளோடு பரிமாறிப்பாங்க. அப்போ அந்த மாதிரி தன்னுடைய மாமி கல்யாண திருமண பரிசாக இந்த ஜெயிதை என்ன பண்ணுறாரு, ஜெயித் இப்னு ஹாரிஸா, ஜெயித் என்ன பண்ணுறாரு, ஒப்படைக்கிறாரு. அந்த செய்தைத்தான் ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா பண்ணுறாங்க, ரசூலுல்லாஹ்க்கு அன்பளிப்பாக கொடுக்குறாங்க. நீங்கள் பரக்கா வேறு, நீங்கள் யாரையும் உரிமை விட்டுட்டீங்க, உங்களுக்கு ஹிதமத் சேர்த்துக்கு கூட வேலை சேர்த்துக்கு உங்களுக்கு வந்து ஆள் வேணும், அதனால் இந்த அடிமையை வச்சுக்கங்க, அடிமையை கொடுக்குறாங்க. ஆனால் இந்த அடிமை என்ன ஆகிறார் அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே அளவு கடந்த பாசம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பறிஞ்சு வேலை செய்கிறவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிள்ளை மேலே ரொம்ப பாசம். ஏதோ ஒரு அடிமை பிள்ளை, சரி குடி சீர் இதில் நம்ம உரிமை விட்டுருவோம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த ஜெயிதுடைய தகப்பனார் ஹாரிஸா இருக்கார் இல்லையா, இவர் கொள்ளையடித்து செல்லப்பட்ட குழந்தை காணுன்னு சொல்லி அழுது புலம்பி ஊரெலாம் தேடுறாரு, எங்கெங்கேயோ பார்க்குறாரு, அவருக்கு தெரியவே இல்லை குழந்தை எங்கே போச்சுன்னு தெரில. ஒரு கட்டத்தில் அவருக்கு தகவல் வருது, உங்களுடைய குழந்தை மக்காவில் முகமது என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல கண்ணியமான மனிதர் அவர்கிட்ட அடிமையாக இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஹாரிஸா என்ன பண்ணுறாரு, தன்னுடைய தம்பி ஒருத்தரையும் கூட்டிக்கிட்டு நிறைய பணமும் எடுத்துக்கிட்டு இவர் மக்காவுக்கு வர்றாரு. மக்காவுக்கு வந்து பிள்ளைய பார்க்குறாரு, பிள்ளை வளர்ந்துருச்சு, பெரிய பிள்ளைய வளர்ந்துட்டாரு. ஜெயிது வளர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பாசமாக அவங்களுக்கு வேண்டிய கிதுமத் செஞ்சு பணிவிடை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாரு, வந்து அந்த ஜெயிது வந்து ஏன் பிள்ளைங்க, நீங்கள் அவரை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க, நீங்கள் அதுக்காண்டி என்ன வேலை கேட்டாலும் நான் கொடுக்குறேன், ரசூலாட்ட என்ன வேலை கேட்டாலும் கொடுக்குறேன், அவர் ஏன் பிள்ளை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படிங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜெயிதை கூப்பிட்டாங்க, இந்தாங்க உங்கள் பிள்ளை நான் மனிதமாக கொடுத்துட்டேன், நீங்கள் அவர் விரும்பினார்னா நீங்கள் தாராளமாக அவரை கூப்பிட்டு போங்க, ஆனால் அவர் வர விரும்பலைன்னு சொன்னால் அவர் வற்புறுத்தக்கூடாது, அவரை இங்கே இருக்க சொல்லி நானும் வற்புறுத்த மாட்டேன், அழைச்சிட்டு போகும்படி நீங்களும் வற்புறுத்தக்கூடாது, அவருடைய உரிமையை விட்டுருங்க, சுதந்திரமாக விட்டுருங்க. பாருங்கள், அதாவது இன்றைக்கி நாகரிகம் வளர்ந்துருச்சு, உலகம் வளர்ந்துருச்சு, எங்கேயோ போயிடுச்சு என்று மாறுதட்டக்கூடிய காலத்தில், இன்றைய காலத்தில் கூட மனித உரிமைகள் மதிக்கப்படுவதில்லை. மனித உரிமைகள் மதிக்கப்படுவதில்லை. ஆண்டான் அடிமை, மேலோன் கீழோன், உயர் ஜாதி தாழ் ஜாதி அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் இருக்குது, உரிமைகள் மீறப்படுது. ஆனால் அன்னைக்கு 1400 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அடிமை பையன், சின்ன பையன், அவருடைய உரிமையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாக்கிறாங்க. என்ன சொன்னாங்க, அவரை இங்கே இரு என்று சொல்லி நான் வற்புறுத்த மாட்டேன், எங்களுடன் வா என்று சொல்லி நீங்கள் வற்புறுத்தக்கூடாது, அவருடைய உரிமை விட்டுருங்க, அவர் உங்கள் கூட வந்தால் தாராளமாக கூப்பிட்டு போங்க, எனக்கு எந்த பணங்கன்னு எதுவுமே வேண்டாம், ஆனால் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டாருன்னா அவர் விட்டுட்டு போயிடுங்க, நான் அவர் வற்புறுத்த முடியாது அப்படின்றாங்க. அப்போ அந்த தந்தையும் அவனுடைய சின்னத்தாவும் போய் கெஞ்சிறாங்க, யார்கிட்ட செய்துட்டேன், நீங்கள் எங்கூட வந்துருத்தா, நான் பெத்த அத்தா எங்கூட வந்துரு அப்படின்னு. அப்போ செய்து சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு பெத்த அத்தான்னு சொல்கிறீங்க, நான் அதை மறுக்கலை, அது உண்மையாக கூட இருக்கலாம், ஆனால் நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போதே நான் உங்களை விட்டு பிரிஞ்சிட்டேன், உங்களுடைய பாசம்டா என்ன, அன்புண்டா என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த குறுகிய காலத்தில் தான், அவங்கள்ட்ட அடிமையாக வந்து இந்த குறுகிய காலத்தில் தான் நான் பாசம்னா என்ன, அன்புனா என்ன அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு அடிமை மாதிரியே நடத்தலை, தான் பிள்ளை மாதிரி நடத்துகிறாங்க, இவங்களை விட்டு நான் எப்படி உங்கள்கிட்ட வர முடியும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, ஜெயித் இப்னு ஹாரிஸா மறுத்துறாரு. மறுத்த உடனே முதல்ல கோவப்படுறாங்க, திட்டுறாங்க. யார்? ஹாரிஸாவும் அவருடைய தம்பியும் ரசூலுல்லாஹ் திட்டுறாங்க, என் பிள்ளை நீ மயக்கிட்ட, என் பிள்ளைக்கு நீ வந்து சூனியம் வச்சுட்ட அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த காலத்தில் அப்படி தானே அரபுகள் வந்து, இந்த இன்றைக்கி பாமர மக்கள் அப்படி தான், சும்மா ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு மேலே 2 வேலை வயிற்றுக்கு போயிட்டாலே எனக்கு யாராவது சூனியம் வச்சுட்டாங்கன்றாங்க.
இவர் எனக்கு இடமா திண்டு ஃபுட் பாய்சன் ஆகி பேதி ஆகும், உடனே எனக்கு யாரும் சூனியம் வச்சுட்டாங்கன்னுவாங்க. இன்னைக்கு கிராமங்கள்லாம் பார்க்குற படிப்பு இல்லாத மக்கள் அந்த மாதிரி, அந்த மக்கள் அப்படி தான் சூனியம் வச்சுட்டேன் அப்படி இப்படின்னாங்க. ஆனால் காபத்துல்லா கிட்ட வர்றாங்க, அவங்க திட்டி விட்டு ஒளிஞ்சு போய் நாசமாக போ அப்படின்னு திட்டிட்டு காபத்துல்லா கிட்ட வர்றாங்க. வந்தால் இந்த பையன் வேறு ஏதோ வேலையாக காபத்துல்லாக்கு வர்றாரு. இவங்க காபத்துல்லாவில் தங்கியிருக்கிறாங்க, காபத்துல்லா உட்காந்துருக்குறாங்க. அப்போ இந்த பையன் ஜெயிது வந்து இதை வேலையை வர்றாரு. அப்போ அரபு மக்கள், மக்கத்து மக்கள்லாம் அந்த பையனை மரியாதையோடு பழகிறத பார்க்குறாரு. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமைங்கிறதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்குள்ள அந்த இஸ்ஸத்து, கண்ணியம், மரியாதை அவனுடைய அடிமையும் கிடைக்குது. இதை பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவங்க தங்களை உணர்றாங்க, தவற உணர்ந்துக்கிறாங்க. என்னடா அடடா தப்பு பண்ணிட்டோம், நம்ம நேற்று தெரியாமல் திட்டுனது தப்பாக போச்சு, நம்ம பிள்ளை ஒரு கண்ணியமான இடத்துல தான் இருக்குது, நல்ல இடத்துல தான் இருக்குது, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் போயிடுறாங்க. இவர் தன்னுடைய தந்தை பெற்ற தந்தையே வேண்டாம், எனக்கு இவங்க தான் வேணும்னு தேர்ந்தெடுத்தனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி பண்ணுறாங்க, அவங்கள கையை பிடிச்சிக்கிட்டு நேராக காபத்துல்லாக்கு வர்றாங்க. காபத்தில் வந்து குறைஷிகள் மத்தியில் அறிவிப்பு செய்கிறாங்க. இந்த பாருங்கள், ஹாதா ஹுவ முத்தபன்னாய, இனிமேல் இவர் தான் என்னுடைய வளர்ப்பு மகன், இவர் என் மகன், என்னுடைய வாரிசு இவர் அப்படின்னு என்ன பண்ணார், ரசூலுல்லாஹ் டிக்ளேர் பண்ணிடுறாங்க. ஸெய்த் இப்னு ஹாரிஸா அவங்க பேர் தான். இவங்களுடைய வரலாறு பின்னாடி வரும் இன்ஷா அல்லாஹ், வரும்போது சொல்கிறேன். இவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுல, வாழ்க்கையில் இவங்களுக்கு ஒரு முக்கியமான பங்கு உண்டு. இவங்களும் தன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தராக வளர ஆரம்பிச்சிடுறாங்க. இதற்கிடையில் அபு தாலிப் இருக்கார்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய அபு தாலிப், இவரும் பாவம் கடுமையான வறுமையில் இருக்கார். இவருக்கு அப்போவே 4 குழந்தைங்க, தாலிப், அகீல், ஜாஃபர், இப்போ அலின்னு ஒரு குழந்தை வேறு பிறந்திருக்குது. இப்போ இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, அபு தாலிப் வந்து கடுமையான வறுமையில் இருக்கிறாரு, அவருக்கு ஏதாவது நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய சின்னத்தா அப்பாஸ் 3 வயசு இருந்தாங்க இல்லையா, அவர் கொஞ்சம் வசதியாக இருக்கார். அப்போ அப்பாஸை கூட ரசூலுல்லாஹ் ஆலோசனை பண்ணுறாங்க. அப்பாஸே, உங்கள் அண்ணன், அது அபு தாலிப் அப்பாஸுக்கு அண்ணன், ரசூலுல்லாஹ்வுக்கு பெரியத்தா, உங்கள் அண்ணன் 4-5 குழந்தைகளை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு, அதனால் ஒரு சிரமத்தை தவிர்க்கும் பொறுத்து நம்ம ஏதாவது 2 குழந்தைகளை நம்ம பொறுப்பெடுத்துட்டா என்ன அப்படின்னோடனே அப்பாஸ் சந்தோஷப்படுறாரு. நல்ல விஷயம், நானும் அண்ணனுக்கு உதவி செஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேர் அபு தாலிப்கிட்ட போகிறாங்க. அபு தாலிப்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் 4 குழந்தைங்க வச்சுருக்கீங்க, ஏதாவது 2 குழந்தைங்கள்ட்ட கொடுத்துருக்கின்ற உடனே அப்பா சொல்கிறாரு, அப்போ ஜாஃபரையும் அலியையும் நீ எடுத்துக்கோ, மூத்த குழந்தை 2 என்கிட்ட இருக்கட்டும், தாலிபும் அகீலையும் என்கிட்ட இருக்கட்டும், ஜாஃபரையும் அலியும் நீ எடுத்துக்கொண்ட உடனே ஜாஃபரை அப்பாஸ் எடுத்துக்கிறாங்க, அலியை ரசூலுல்லாஹ் எடுத்துக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வாங்கிட்டு அலியே தன்னோட வீட்டில் ஒரு குழந்தைய வளர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அலி அப்போ தான் கை குழந்தை, சின்ன குழந்தை. அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தை பிறகுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தை பிறகுது, அப்துல்லான்னு ஒரு குழந்தை, அந்த குழந்தை பிறந்து இறந்துருது. அதனால் அந்த குழந்தைய இடத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டில் ஒரு குழந்தையாக வளர்கிறாங்க. இப்படி அவங்களுடைய குடும்பம் பெருகிட்டே போகுது, குடும்பத்தில் உறுப்பினர்கள் பெருகிட்டே போகுது. இந்த நேரத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அப்துல்லாங்கிற குழந்தை, அந்த குழந்தை பேர் அப்துல்லா இல்லை, கடைசி குழந்தை பேர் தான் அப்துல்லா, அந்த குழந்தை பேர் காசிம், அந்த மூத்த குழந்தை பேர் காசிம். அதை வச்சு தான் ரசூலுல்லாஹ்வுடைய பட்ட பேர் அபுல் காசிம்ங்கிறது. அபுல் காசிம்ங்கிறது ரசூலுல்லாஹ் பட்ட பேர். அந்த காசிம்ங்கிற குழந்தை இறந்த பிறகு தான் ரசூலுல்லாஹ்வுடைய முதல் மகள் ஜெய்னப் பிறக்கிறாங்க. ஜெய்னப் பிறகு ருக்கையா, ருக்கையாவுக்கு பிறகு உம்மு குல்சூம் பிறகு ஃபாத்திமா. இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய வீட்லேயும் குழந்தை பிறக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய குழந்தைகள் அவங்க வீட்டில் இருக்கிற செய்து, அலி, இவங்க எல்லாம் சேர்ந்து பல்கி பெரிய குடும்பமாக வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. வளர்ந்து சந்தோஷமாக போய்கிட்டு இருக்கிற நேரத்தில், இந்த நேரத்தில் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் ரசூலுல்லாஹ் வாழ்க்கை நடக்குது. என்ன அதிர்ச்சின்னு சொன்னால் நாளைக்கு பார்க்கலாம்.